ஹலோ கனமா ஹியர். நான் இன்றைக்கி மார்னிங்கே வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்ருக்கேன். பாத்திரம் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. எனக்கு இன்றைக்கி சமைக்கிற வேலையும் இல்லை. என்னோடய மாமியார் எனக்கு மதியத்துக்கு சமைச்சு கொடுத்துட்டாங்க. காலையிலையும் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டுட்டோம். மதியத்துக்கும் சாப்பாடு இருக்குது. பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் நான் தேய்ச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுமே க்ளீனாக தான் இருக்குது. எனக்கு வீடு க்ளீன் பண்ணுற வேலையும் இல்லை. நான் ஏன் காலையிலே எல்லா வேலையும் பரபரப்பாக பார்த்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட மூவி போகிறேன். அதுவும் என் செல்ல ஆசை மகனை அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு நான் மட்டும் போகிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அமுதனை விட்டுட்டு நான் வெளியே போகிறேன் இன்னைக்கு. அம்மாவா அமுதன், ஹாய் ஹாய் சொல்லு அமுதன். ஹாய்டி தங்கம், ஹாய். அவன் சீரியஸாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அமுதனை விட்டுட்டு போகிறேன் அவங்க அப்பா கிட்ட இருந்துப்பான். ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவன் அழுவானா, சாப்பிடுவானா அவங்க அப்பா கிட்ட, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம், ஒரு நாளாச்சு வெளியே அவனை தனியாக விட்டுட்டு போனால் தானே அவன் எப்படி இருந்துப்பானா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. இப்போ என்ன பிளான்னா, அப்பாவும் பையனும் சேர்ந்து என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோரம் விஜயா மால் இருக்குல்ல, அங்கே தான் மூவி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். என்னை ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊர் சுற்றி காமிச்சா அமுதன் நார்மலாக இருப்பான்னு சொல்லி கணேஷ் சொல்லியிருந்தாரு. ட்ராப் பண்ணுறப்போ அமுதன் அழுதான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நார்மல் ஆகிட்டான் போல். இதோ வரா பார்த்தீங்களா, இவ தான் என் தோழி திவ்யா. ஓ திவ்யாவா, நைஸ் நேம். வெக்கப்படுற மாதிரி நடிப்பா, நம்பவே நம்பாதீங்க. மூவிக்கு டைம் ஆனதுனால நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளோர் தான் போயிருந்தோம். அங்கே போய் நான் ஜன்னல் அப்படிங்கிற ஃபோட்டோ பூத் எங்கள் கண்ணில் மாட்டுச்சு. நான் நிறைய ரீல்ஸ்லலாம் இதை பார்த்துருக்கேன். ஆனால் நான் இந்த மாலில் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் மால்லாம் போய் பல வருஷங்கள் ஆகுது. அவளுக்கும் ஆசையாக இருந்துச்சு, எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துட்டோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளே ஃபோட்டோ கிளிக் பண்ணி நம்மளே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அவுட்புட் கூட சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் தண்டத்துக்கு 200 ரூபா கொடுத்து இந்த ஐஸ்கிரீமை தெரியாமல் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் மூவியில் போய் உட்காந்துட்டோம். மூவி நல்லா தான் இருந்துச்சு. காமெடி சீன்ஸ்லாம் சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு. ஆனால் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது இந்த மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதை நாங்கள் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில் சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. மூவி முடிச்சுட்டு வந்தோன்னே பயங்கரமாக பசிச்சுது. திவ்யா வேறு பர்கர் கிங் போகலான்னு சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா மேடம் எவ்வளோ ஆர்வமாக ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், டயட்டில் இருக்கேன்னு வேறு சொல்லிக்கிறா. ஆர்டர் பண்ணதும் வந்துடுச்சு. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தெரிலங்க, ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டனாலே என்னவோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் கிளம்பலான்னு போனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் மஞ்சு வாரியர் மேம் பேசிகிட்டு இருக்காங்க. மூவி ப்ரொமோஷன் போல். கொஞ்சம் நேரம் அதை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப், ஷேரு, கமெண்ட்டு, லைக்கு எல்லாம் பண்ணிவிடுங்க. ஓகேவா, பாய்.